அடுத்தது இந்த சைக்கிள் எப்சிலான் இருக்கக்கூடிய மாதிரி பல்கி குரூப் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு ட்விஸ்ட் பேட்டை தவிர ரிமைனிங் இருக்கிற பெரும்பாலான வந்து பல்கி குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் ஃபார்ம்ல இருக்கு. ஆக்சியல் இருக்காது. கூடுதல் 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு சைக்கிள் எப்சிலான்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் இதில் இருக்காது, ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கு. இப்போ வரக்கூடிய H மைனஸ் அட்டாக் பண்ணுமா? எங்க அட்டாக் பண்ணும்? இது எங்கோவா? இது என்னது? எங்கோ. இது இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அட்டாக் எங்க நடக்கும்? எக்ஸோல நடக்கும். ஹைட்ரஜன் வந்து என்னது? ஹைலி ஸ்டெரிக் இண்டென்ஸ் கிடையாது. ஸோ அட்டாக் எங்க நடக்கும்? எக்ஸோல நடக்கும். அப்போ OH வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டு வரும். முன்ன என்ன சொல்லணும் அதே தான். சரிங்களா? ஆக்சியல்ல ஹைட்ரஜன், OH வந்து ஈக்குவட்டோரியல் ஃபார்ம் ஆகும். ஒரு டெர்ஷியரி குரூப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? எக்ஸாம்பிள் அட்டாக் எங்க நடக்கும்? எண்டோவா? இதுல மேல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கிறதுனால அட்டாக் வந்து எங்க நடக்கும்? எண்டோல நடக்கும். OH வந்து எங்க போகும்? கரெக்டா? இதுல ரெண்டு கேட்டகரி இல்லை. நீங்க ஒவ்வொரு ரியாக்ஷனும் தனித்தனியாக எழுதுறது போதா இதுல இதெல்லாம் அல்கி குரூப், இதெல்லாம் பல்கி குரூப்னு தெரிஞ்சா போதும். அல்கி குரூப்னு சொல்லக்கூடியது ஸ்மாலர் குரூப், பல்கி குரூப்னு சொல்லக்கூடியது லார்ஜர். அப்ப இதெல்லாம் ஸ்மாலர் குரூப், இதெல்லாம் லார்ஜர் குரூப். ரெண்டு கேட்டகரிக்குள்ள ஓவரால் என்ன பண்ணலாம்? ஒன்று அல்கி குரூப் ஆர் ஸ்மாலர் குரூப். செகண்ட் ஒன் பல்கி குரூப் அல்லது லார்ஜர். சரிங்களா? இதுல ஸ்மாலர் குரூப்ல இது லித்தியம், அலுமினியம் ஹைட்ரைடு வரக்கூடியது, சோடியம் போரோ ஹைட்ரைடு. கரெக்டா? அடுத்தது லித்தியம் போரோ ஹைட்ரைடு, அடுத்தது ஜிங்க் போரோ ஹைட்ரைடு. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் CH ட்ரிபிள் பாண்ட் C-. இது எல்லாமே ஸ்மாலர் குரூப் இல்லைன்னா அல்கி. இந்த CH ட்ரிபிள் பாண்ட் C- வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பல்கி குரூப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அது என்ன குரூப்? ஸ்மாலர் குரூப். இதனுடைய அட்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு டெர்ஷியரி குரூப் CH ட்ரிபிள் பாண்ட் C-. இப்போ அட்டாக் வந்து எங்க நடக்கணும்? எக்ஸோவா எண்டோவா? ஸ்மாலர் குரூப். அது ஸ்மாலர் குரூப் தானே. ஸ்மாலர் எங்க நடக்கணும்? எக்ஸோல நடக்கும். இதனுடைய காம்பவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீனியர் காம்பவுண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH இந்த மாதிரி கிடைக்கும். இங்க ஒரு டெர்ஷியரி குரூப் வந்து கிடைக்கும். இதை வந்து எதோ கன்சிடர் பண்ணலாம், ஸ்மாலர் குரூப்பாக தான் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? அப்போ வரக்கூடிய OH எங்க ஃபார்ம் ஆகும்? OH O- மாறும். O- வந்து புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மாறும். இது லீனியர் காம்பவுண்ட் மாதிரி. இது எப்படி இருக்குன்னா லீனியரா இருக்கும். அந்த CH ட்ரிபிள் பாண்ட் CH இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு பேஸ் போடும்போது நியூக்ளியோஃபைலா மாறும். நியூக்ளியோஃபைல் மாறும்போது அந்த CH ட்ரிபிள் பாண்ட் C- அப்படிங்கிறது பல்கி குரூப் கிடையாது, என்னது? ஸ்மாலர் குரூப். சரிங்களா? அடுத்தது பல்கி குரூப் வரக்கூடியது கிரிப்டான் ரியாக்ஷன் RMgx. இதுல இருந்து வரக்கூடியது R-. கரெக்டா? அதே மாதிரி ஃபினைல் லித்தியம். கரெக்டா? இதுல இருந்து வரக்கூடியது PH-. அல்கைல் லித்தியம். இதுல இருந்து வரக்கூடியது R-. டெர்ஷியரி பியூட்டாக்சைடு. சரிங்களா? சரி. அதே மாதிரி லித்தியம், அலுமினியம் ஹைட்ரஜன்ல OCH3 ரைஸ். சரிங்களா? அதே மாதிரி லித்தியம், அலுமினியம், ஒரு ஹைட்ரஜன் OC2H5 ரைஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே பல்கி குரூப்ஸ். சரிங்களா? அப்போ ஸ்மாலர் குரூப் எங்க அட்டாக் பண்ணும், லார்ஜர் குரூப் எங்க அட்டாக் பண்ணும் தெரியும். இந்த மாதிரியான கேசஸ்ல ரெண்டுமே ஹைட்ரஜனா இருந்தா நல்லா கவனிங்க.
கொடுக்கக்கூடிய ரெண்டுமே நம்ம திரும்ப எல்லா எக்ஸாம்பிள்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இங்க இருக்கக்கூடியதான் ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடியதான் ஹைட்ரஜன், இது ஒரு டெர்ஷரி குரூப், இது டபுள் பாண்ட். இப்போ எல்லா ஸ்மாலர் குரூப்பும் நம்ம இது வரைக்கும் சொன்ன இந்த எல்லா ஸ்மாலர் குரூப்பும் இதுல எல்லாமே H மைனஸா, இது எல்லாமே நியூக்ளியோஃபைல் என்னது H மைனஸ். அப்போ வரக்கூடிய அந்த நியூக்ளியோஃபைல் எங்க அட்டாக் பண்ணணும்? எக்ஸோட அட்டாக். கரெக்டா? எப்போ ஸ்மாலர் குரூப் ஆர் அல்கில் குரூப்பா இருக்கு, சரிங்களா? ஒரே ஒரு மெத்தில் பிரசன்ட் ஆயிருந்தாலும் அது ஸ்மாலர் குரூப்பா இருந்தாலும் சரி, லார்ஜர் குரூப்பா இருந்தாலும் சரி, ஒன்ல எங்க தான் எண்டோ மட்டும் தான். கரெக்டா? ஒரு மெத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டு மெத்தில் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது ஸ்மாலர் குரூப்பா இருந்தாலும் சரி இல்ல லார்ஜர் குரூப்பா இருந்தாலும் சரி, அட்டாக் வந்து என்ன நடக்கணும்? ஏன்னா ஸ்மாலர் குரூப்பா இருந்தாலும் மேல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. சரி, நம்ம எங்க அட்டாக் பண்ணோம்? பிலோட. லார்ஜர் குரூப்பா இருந்தா ஆல்ரெடி மேல பல்கினஸ் இருக்கு, அப்ப கீழே என்ன பண்ணும்? சொல்ல பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த சைக்ளோ எக்ஸ்னோன் இருக்கு இந்த மாதிரியான சிஸ்டத்துல ஹைட்ரஜனை தவிர, ஹைட்ரஜன் இருந்தா மட்டும் ஸ்மாலர் குரூப்பா இருந்தா எக்ஸோட அட்டாக் நடக்குது. சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? பல்கி குரூப் இருந்தா எண்டோட அட்டாக் நடக்குது. சரிங்களா? ஒரே ஒரு மெத்தில் பிரசன்ட் ஆயிருந்தாலும் கூட அது ஸ்மாலர் குரூப்பா இருந்தாலும் சரி, லார்ஜர் குரூப்பா இருந்தாலும் சரி, எங்க மட்டும் தான் அட்டாக் நடக்கும்? எண்டோட மட்டும் தான் அட்டாக் நடக்கும். யாருக்கும் புரியலையா? ரெண்டு கண்டிஷன். நீங்க எத்தனை எக்ஸாம்பிள் தான் இருக்கு? ரீசன்ஸ் தனித்தனியா இல்லைங்க. சோடியம் போராய்டு, லித்தியம் ஜிங்க் போராய்டு, இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனேட்ஸ். அது பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சைக்ளோ எக்ஸ்னோடைய ஸ்டார் ஃபார்ம் எப்படி இருக்கும்? 4 வந்து பிளேன்ல இருக்கும், ஒன்று எபோவ் த பிளேன்ல இருக்கு, இன்னொன்று பிலோ த பிளேன்ல இருக்கும். இப்போ அட்டாக் நடக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய குரூப், நீங்க நார்மலா சைக்ளோ எக்ஸ்னோடைய ஸ்டார் ஃபார்ம் ஆல்ரெடி இந்த ஸ்டீரியம் சொல்லியிருக்கு. இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க 2 கார்பன், இதுதான் எபோவ் த பிளேன், இது பிலோ த பிளேன். இப்படிதான் ஸ்டார் ஃபார்ம். ஸ்டார் ஃபார்ம் கன்சிடர் பண்ண தெரியுதா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரூப்பை போட்டு இது ஹைட்ரஜனா இருந்தா அட்டாக் பண்ணி, இங்க ஆல்ரெடி பிலோ த பிளேன் ஒன்று இருக்கா? பிலோ த பிளேன்ல கார்பன் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? இந்த சைடு அட்டாக் பண்ண முன்ன சொன்ன நார்கோரின் மாதிரி சிஸ்டம். எபோவ் த பிளேன்ல இருக்கும்போது இந்த பக்கமும் ஹைட்ரஜன் இருந்தா ஈஸி என்ன பண்ணலாம்? மேல இருந்து அட்டாக் பண்றது ஈஸி. சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா கீழே ஒரு கார்பன் இருக்கு, இந்த கீழே இருக்கக்கூடிய கார்பன் இருக்கிறதுனால எண்டோவில் அட்டாக் பண்றது கஷ்டம். அதனால தான் பல்கி குரூப் இல்லாத போது ஹைட்ரஜன் இருக்கும்போது எங்க நடக்குது அட்டாக்? எக்ஸோவில் அட்டாக். நம்ம நார்மலா சேர் ஃபார்ம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரெண்டு பக்கமே சேர் ஃபார்ம் இருக்கு, ஸோ இங்கேயும் அட்டாக் பண்ணல. இங்கே கீழே இருக்கக்கூடிய கார்பன்ல செரிகண்டன்ஸ் இருக்கிறதுனால, கேவிட்டி அதிகமா இருக்கிறதுனால அட்டாக் வந்து எண்டோவில் நடக்காது. அப்ப எங்க நடக்கும்? எக்ஸோவில் நடக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 2 குரூப் ஸ்மாலர் குரூப்பா இருக்கும். ஒரு மெத்தில் வரும்போது இங்க இருக்கக்கூடிய 1,3 டயாக்சில் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அது ஸ்மாலர் குரூப்பா இருந்தாலும் சரி, லார்ஜர் குரூப்பா இருந்தாலும் சரி, இதை கம்பேர் பண்ணும்போது மெத்தில் வந்து ஹைலி ஸ்டெரிகண்டன்ஸ் இருக்கிறதுனால எங்க அட்டாக் நடக்கும்? எண்டோவில் நடக்கும். சரிங்களா? நீங்க வேணா 3D டைமென்ஷன் எடுத்து போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஆக்சுவல் வந்துச்சுனா ஹைட்ரஜன் பாண்டிங் வருங்க. அப்ப ஸ்ட்ராங்கா மாலிகுலர் மாதிரி எங்க ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணி ஆக்சில மாத்தணும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வருங்க. இந்த இடத்துல OH என்னமா இங்க இருக்கு. OH ஆக்சில போயிடுச்சுனா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுங்க. ஆமா, அது ஸ்ட்ராங் மாலிகுலர் தான். அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எல்லா நேச்சரையும் இங்க பார்க்கணும். அந்த குரூப்பை பார்க்கணும். அதாவது வரக்கூடியது பல்கி குரூப்பா ஸ்மாலர் குரூப்பா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க மற்றதெல்லாம் ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா முதல்ல எங்க அட்டாக் நடக்குதோ அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுதா பண்ணதில்லையா அப்படின்னு. அட்டாக்கே வந்து எண்டோவில் நடக்கும்போது சரி மேலே நடந்தா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா முதல்ல பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்கணும். முதல்ல அது அட்டாக் நடக்கும்போது எங்க ஃபேவரபா நடக்குது? நீங்க சொல்ற மாதிரி எக்ஸோவில் அட்டாக் நடந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனால் அதான் மோர் ஸ்டேபிள். ஆனா அட்டாக்கே வந்து எண்டோவில் நடக்கும்போது இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால ஏன் எக்ஸோவில் அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன் எண்டோவில் அட்டாக் பண்ணணும் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க அப்படின்னா ஸ்டெரிகண்டன்ஸை பொறுத்து ஒரு நியூக்ளியோஃபைல் எங்க அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் மற்றதில்லை. சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப எந்தெந்த குரூப்லாம் இருக்கும்போது எங்க அட்டாக் வந்து மோர் ஃபேவரபிளா நடக்கும்னு பார்க்கணும். அப்ப ஹைட்ரஜன் இருந்தா மட்டும் ஸ்மாலர் குரூப்பா இருந்தா எக்ஸோவில் அட்டாக் நடக்கணும், பல்கி குரூப்பா இருந்தா எண்டோவில் அட்டாக் நடக்கும். இல்ல சார் நம்ம இருக்கக்கூடிய 1,3 டயாக்சில் இன்ட்ராக்ஷன்ல ஒரு மெத்தில் இருந்தாலும் சரி, 2 மெத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரியான கேட்டகரி இருந்தாலும் சரி, இங்க ஒரு CH3, இதுல ஒரு CH3, இங்க ஒரு டெக்ஸ்டைல் குரூப் மாதிரியான குரூப் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே ஹைலி ஸ்டெரிகண்டன்ஸ் 1,3 டயாக்சில் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அது எந்த குரூப்பா இருந்தாலும் எங்க அட்டாக் நடக்கலாம்? எண்டோவில் தான் அட்டாக். சரிங்களா? நீங்க எடுத்து போய் சேனல் இருக்க மாதிரியான புக்ல இல்லைன்னா நம்ம ஜெனிவா சேனல் புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எல்லா கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. சரிங்களா? இதுவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் சைக்ளோ எக்ஸ்னோன் வரக்கூடிய சிஸ்டம். சரிங்களா? இதுல சும்மா இல்லைன்னா தெரிஞ்சிருக்கணும் பார்த்தா ஸ்மாலர் குரூப்லாம் இது,
லார்ஜர் குரூப்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐஐடியில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த CH ட்ரிபிள் பாண்ட் CH மைனஸ், சரிங்களா? அதில் நீங்கள் இதை ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்கு நினைக்கிறேன், ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் CH மைனஸ் இதுக்கான வேல்யூ, ஆக்சியல் அட்டாக் பண்ணும்போது இதுக்கான வேல்யூ, ஈக்குவட்டோரியல் அட்டாக் பண்ணும்போது இதுக்கான வேல்யூ. அதே மாதிரி ஃபினைல் லித்தியம் அது ஆக்சியல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஈக்குவட்டோரியல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் தான் மோர் ப்ரிஃபர் பண்ணும். ஃபினைல் லித்தியம், அல்கைல் லித்தியம், அதே மாதிரி கிரிப்னாட் ரீஜன் R- இதெல்லாமே வந்து ஈக்குவட்டோரியல் அட்டாக் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் இருக்குது, அது பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சியல் அட்டாக்கு, எக்ஸோ அட்டாக்கு, எண்டோ அட்டாக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதை ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்மாலர் குரூப் இருக்கும்போது எங்கே அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சொல்ல பாயிண்ட் புரியுங்களா?